தப்பா எனர்ஜி ட்ரிங்க் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. அவங்க வந்து அஜித் குமார் ரேசிங்கோட ஸ்பான்சரா இருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு திரும்ப வராரு. கடைசியா சன்ரைஸ் ஆட் பண்ணியிருந்தாரு. கேம்ப மட்டும் இல்ல, அடுத்து ஒரு பில்டருக்கு ஒரு ஆட், அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஆட் பண்ண போறாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. சோ ஒரே கலவரமா போயிட்டு இருக்கு அஜித் குமார் அவர்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுல. என் மனசோட நான் என்னோட ஹானஸ்ட் தாட் சொல்லிடுறேன். ஒரு அஜித் ரசிகனா எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ரேசிங்க்கு இவ்வளவு எஃபர்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்பான்சர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்றப்போ சினிமாக்கு அதே இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி கொடுக்கலங்கிறது என்னோட வருத்தம் தான். ஏன்னா இது இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. நம்மள நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கிறப்போ இது ஒரு வேலிட் பாயிண்டா நான் பாக்குறேன். பட் ஏன் இது ஒரு ஸ்பீக்கிங் டாபிக்கா இருக்கு அப்படின்னா, இவ்வளவு வருஷம் தலை ஃபேன்ஸ் வந்து தலை இதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இது வந்து ஒரு ஸ்பீக்கிங் டாபிக்கா இருக்கு. போதுங்க, இவ்வளவு வருஷம் அவர் பண்ணதே போதும். எல்லாமே புரியுது. தலை வந்து அவருடைய ஸ்பான்சர்ஷிப் கண்டு தான் பண்ணாங்க. எல்லாமே ஓகே தான். பட் தலை வந்து இதை ப்ரொமோட் பண்ணும்போது நிறைய பேர் அதை வாங்கி குடிப்பாங்களே, அதில் நிறைய பிரச்சனைகள் வருமா அவங்களுக்கு? அது ஏன் யாரும் சொல்ல மாட்டாங்க? கிரிக்கெட் இஸ் எ ஜென்டில்மேன்ஸ் கேமும்பாங்க. அந்த உண்மையான ஜென்டில்மேன் ஹசீம் அம்லா தான். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சாராய் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணியிருக்கானுங்க. அந்த காரணத்தினால சாராய கம்பெனி போட்ட ஜெர்சி எல்லாம் என்னால் போட முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மேட்சுக்கும் தலா 50% ஃபைன் கட்டிட்டு இருந்திருக்காப்புல. அந்த அளவுக்கு நேர்மை, நியாயம், கண்ணியம், இப்போ மாற்ற முடியும். ஆனால் அங்கே எல்லாருமே 11 பேரில் 10 பேர் வந்து அப்படி விளாட்றாங்க. ஆனால் ஹசீம் அம்லா மட்டும் என் ஜெர்சியில் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாண்டார். எனக்கு அந்த ஸ்பான்சரும் தேவையில்லை, எனக்கு அந்த மணியும் தேவையில்லைன்னு லாண்டார. ஏன்னா நாங்கள் தலையும் ஹசீம் அம்லா மாதிரி தானே பார்த்தோம். இப்போ அதான் கஷ்டமாக இருக்குது.